கூப்பிட்டேன். ஓ சின்ன அண்ணன், நீ சின்ன அண்ணன் மாதிரி காதுல கேட்பாங்க. சின்ன அண்ணன் அப்படின்னு. தயவு செஞ்சு இது துறக்காது. நான் அந்த வேலைக்கு வரல. தயவு செஞ்சு அதை துறக்காது. வீணா எங்க அண்ணன் சிவலிங்கத்தை பாக்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா என் தங்கச்சியை வச்சுட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. வரட்டும் தங்கச்சி. வர வரட்டுமா? கட்டிடுவோமா? ஆலோலம் 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 ஆண்டவ போய்க்குடா அருளாதம். ஆலோலம் 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 அடுத்தவங்க சூத்து மேல உங்களை பார்த்து எனக்கு வாய் உளருது. ஒண்ணும் தெரியா பிள்ளை நல்லா பாட்டு பாடி தங்கச்சி அடுத்தவங்க சொத்துல எல்லாம் அப்படி ஆசைப்படலாமா? சமயபுரத்து குட்டியானி அடுத்தவங்க சொத்து மேல உங்களோட பெரு தொல்லையா. ஐயோ இதை விட்டு போக மாட்டோம் இல்லையா. நாங்க ரெண்டு பேரும் எப்படி வைக்கிறோம் பாரு. அட அண்ணங்களே உங்களோட பெரு தொல்லையா. ஐயோ இதை விட்டு அப்பா வாகனே பாம்பு பாம்புல கோயிலே வாயில செலா குத்திட்டாங்கடா. ஏண்டா நான் எந்திரிக்கணும் எந்திரிக்க வேண்டியதாடா. அண்ணே என்னாச்சு? அண்ணனே வாயில குத்திட்டான்டா. பல்லு சட்டி உடைஞ்சு போச்சா? இந்த அதுக்காக கடாவை வரைக்கும் மாட கொடுக்குறது. ஏய் இப்ப நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கோம்? பாம்பளம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். என்ன பத்திரமா பார்த்து ஆடுங்க. பாம்பளம்மன் பாம்பு குட்டி போடாதா? அண்ணங்களே உங்களோட பெரு தொல்லையா.
ஒரு வாரம் கூட போக மாட்டேங்குது தங்கச்சி என்ன காரணமா இருக்கும்? பூஜையில முருகான்னு வேண்டிட்டு இருந்தேன். ஆமா அப்பா கூப்பிட்டாரு, நாங்க கூப்பிட்டோம். நீ பாட்டுக்கு பாதியோட விட்டு வந்துட்ட சாமி. நீ இப்படித்தானே கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்ப. என்னது என் வேலையை நான் ஒழுங்கா பாத்துக்கிட்டு பூஜையை முழுமையா முடியுது தங்கச்சி. அப்படியா அண்ணே? அப்படின்னா சாமியை வணங்கணும்ல? ஆமாடா. சாமி கும்பிடுவோமா? சாமி நிறைய துறக்க. என்ன சாமி கும்பிடுவோம் தங்கச்சி? நாங்க பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து ஒரு சாமி கும்பிடுவோம், உங்களுக்கு தெரியுமா? அந்த சாமி யாருமே நாங்க பார்க்க முடியாது. அந்த சாமி வேண்டாம் தங்கச்சி. அப்பா சரி. நாங்கெல்லாம் 3 முனுசாமி கும்பிடுறாங்க. முனுசாமியா? கடப்பார முனி. பொம்பளை பிள்ளைலாம் நீங்க கும்பிடுவீங்க. ஆ. நான் எங்க அண்ணன் தேவடியா சாமியா கும்பிடுவோம். தேவன் அடியாள். தேவன் அடியாளா? அடே எங்க அப்பா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாம பேசுறீ. இவன் அப்படி சொல்லி அழுதுறாத. பொழுதுடைய ரேதி வேணும் அது. பரவாயில்ல, என்ன வாங்கிக்கலாம். தங்கச்சி பூஜையில முருகனை வேண்டுங்க. இது எப்படியாப்பட்ட இடம்? புனிதமான இடம். சரி தங்கச்சி. ஆமா யாரா இது தவத்துக்குரிய இடம். சரியா? யாராவது புனிதமான இடம். இது போய் மூத்திரம் அடிச்சுக்குவாரு. டேய் அசுத்தப்படுத்தாத, அசிங்கமான வயலே. நாம சாமியை கும்பிட்டு தான் போகணும். ஆமா தங்கச்சி. கும்பிடுவோமா? சாமி போனோம்னா பொங்க வைக்கணுமா? தொகமயில்கள் அட்டியமானது வேலன்மலையினிலே, அந்த சுந்தர தமிழும் நெஞ்சு நிலாடுது புராரி மலையினிலே. ஐயா புராரி மலையினிலே. அப்பா சொன்ன மாதிரி நீங்க 3 பேர் மேல நின்னு காவல் பாருங்க. யாராவது முனிவர்கள் வந்தால் நான் கீழே நின்னு உங்களை பாருங்க. என்ன சொல்ற? காவல். சரி அப்ப நான் நீ பாரு, இந்த புள்ள மேல நிக்கட்டும், நீ கீழே உட்கார்ந்துரு. லைட் பிடிக்கிறேன். தெளிவா தெரியுது. ஆனா இடத்துக்கு யார் வந்தாலும் முற்றுந்த முனிவர்கள் வந்தா அவர்களை வணங்க வேண்டும். இன்னைக்கு உனக்கு ஒரு அண்ணே 2 அண்ணே இல்ல, சரி 7 அண்ணன் வந்திருக்கோம். பிறகு என்னை அழைக்க வேண்டும். ஒரே குத்து தான். போயிட்டு வரட்டுமா? நீ போகட்டுமா? சோ